அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே பார்த்தீங்கன்னா இபிஎஸ்க்கு ஒரு செம ஷாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது 2026 தேர்தல் கூட்டணியில் பார்த்தீங்க அப்படின்னா டிடிவி தினகரன் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு திடீர் அறிவிப்பு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருக்கு இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் ஒரு ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். இது என்ன அப்படிங்கிறத பற்றியும், அதை தொடர்ந்து இந்த திடீர் மாற்றத்தின் காரணமாகவும் தினகரன் எடுத்திருக்கக்கூடிய அந்த திடீர் முடிவின் அறிவிப்பு காரணமாக என்ன மாதிரியான விளைவுகள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கப்புறம் அதை தொடர்ந்து இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாப்பா தமிழகத்தில் தேர்தல் நெருங்க பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் தேர்தல்களும் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதிமுக, திமுக, தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு 4 முனை போட்டி நிலவி வந்துட்டு இருக்குதுங்க. இதில் யார் வெற்றி வாகை சூட போறாங்க என்பது மிகுந்த எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதனிடையே விஜய் யாருடன் கூட்டணி அமைக்க போகிறார் என்பதும் மிகுந்த எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய நிலையில் விஜய்க்கு அரசியல் பிரபலங்கள் பலரும் தொடர் ஆதரவும் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அதன்படி அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விஜய்க்கு தொடர் ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் நேற்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. எஸ்ஐஆரை தமிழகத்தைச் சேர்ந்த அலுவலர்கள் தான் மேற்கொண்டு வராங்க. அதனால இது பற்றி அச்சம் வேண்டாம். தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறதுனால எங்களோடு சில கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவங்க பேசிக்கொண்டிருக்கிறாங்க. கூட்டணி குறித்து நாங்கள் எந்த முடிவையும் எடுக்கல. 2026 தேர்தலில் திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் இடையே தான் கடுமையான போட்டி இருக்கும். நாட்டின் நிலவரங்கள் மற்றும் சர்வே நிலவரங்களை பொறுத்து நடுநிலையாக நான் இதனை சொல்றேன். இது யதார்த்தமான ஒன்றுதான். பழனிசாமி எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார். அதனால எங்களை சந்திக்க அவர் தயங்குவார். எங்களை பொறுத்த வரைக்கும் துரோகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் கூட்டணிக்கு நாங்கள் ஒருபோதும் செல்ல மாட்டோம் அப்படின்னு டிடிவி தினகரன் தெரிவித்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசியல் சூழலில் தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தி வரக்கூடிய டிவிகே போராட்டம் போலீஸ் நடவடிக்கையால் புதிய திருப்பத்தை சந்தித்து வந்துட்டுருக்குங்க. அதாவது கனமழை எச்சரிக்கையுடன் இடம்பெற்ற இந்த நிலைமை கட்சியினரிடையே அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டிவிகே அமைப்பு எஸ்ஐஆரை எதிர்த்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்துவதை அறிவித்திருந்தாங்க. பொதுமக்கள் ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் கனமழை பெய்யும் அப்படின்னு வானிலை மையமும் எச்சரிக்கை விடுத்திருந்தது. மழையில் இறந்த போராட்டக்காரர்களை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தில் கட்சியினர் பல இடங்கள்ல பந்தல் அமைத்திருந்தாங்க. ஆனாலும் போராட்டம் நடத்துவதற்கே அனுமதி வழங்கப்பட்டதாகவும் பந்தல் அமைக்க அனுமதி இல்லை அப்படின்னும் போலீசார் தெரிவித்ததால் பந்தல்கள் அகற்றப்பட்டது. இதனால கட்சி தொண்டர்கள் கடும் அதிருப்தியை வெளியிட்டிருந்தாங்க. பந்தல் அகற்றிய சம்பவத்தை தொடர்ந்து டிவிகே என்றாலே போலீசார் கெடுபிடி காட்டுறாங்க அப்படின்னு தொண்டர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இது ஒரு திட்டமிட்ட தடையா அல்லது விதிமுறை அமல்படுத்தலா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலைக்கு பதில் அளிக்கிறதுல விஜய் எப்படி போகிறாரு? அமைதியாக சமாளிக்கிறாரா அல்லது கடுமையான நிலைப்பாடு எடுக்கிறாரா என்பது அரசியல் சூழல்ல மிகப்பெரிய பேசுபொருளாகி வந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். இந்த சம்பவம் டிவிகே போலீஸ் உறவுல மேலும் பதற்றத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய நிலையில விஜயின் துரித நடவடிக்கையை அடுத்த கட்ட அரசியல் சூழலை தீர்மானிக்க போவதாக புரிகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசியல் சூழலில்
பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய கரூர் கூட்ட நெரிசல் விபத்துக்கு பிறகு அதனைத் தொடர்ந்து விஜய் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து பல தரப்பில் விவாதங்களும் எழுந்தது. பொதுமக்களின் பாதுகாப்பு மீதான கவலை மேலும் தீவிரமடைந்திருக்கிறது. கடந்த செப்டம்பர் இறுதியில் கரூர் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்டல் நெரிசல்ல 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்த அரசியல் மற்றும் சமூக துறையினர் பலரும் இடம் புகுத்தினாங்க. கரூருக்கு நேரடியாக செல்லாம எந்த விதமான அபாயமும் ஏற்படக்கூடும் அப்படின்ற எச்சரிக்கையின் பேரில் சென்னை மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திர விடுதியில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் வரவழைத்து விஜய் ஆறுதல் தெரிவித்திருந்தார். மேலும் உயிரிழந்தவர்களின் குழந்தைகளின் கல்வி செலவை தானே ஏற்றுக்கொள்வதாகவும் உறுதியளித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் கரூர் மக்களை நேரடியாக சந்திக்காததை பல தரப்பினர் விமர்சிக்க எதிராக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விஜய்க்கு ஆதரவாக கருத்தும் தெரிவித்திருந்தார். கரூரில் பாதுகாப்பு இருக்காது அப்படிங்கிறதுனால மாமல்லபுரத்திற்கு அழைத்திருக்க என அவர் தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த விவகாரம் விஜயின் அடுத்த அரசியல் நடவடிக்கைகள் எப்படி அமையும் அப்படின்ற கேள்வியை முன்னிறுத்தி தமிழக அரசியல் சூழலை மேலும் தீவிரப்படுத்தியிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதை அடுத்து தமிழகத்தையே விளக்கியிருந்த இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேரில் சந்தித்து ஆறுதலையும் கூறியிருப்பதும் பெரிய விவாதத்திற்கு உள்ளானதை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த கூட்டணி யாருடன் அப்படின்ற ஒரு பரபரப்பு மற்றொரு புறம் தொற்று கொண்டு வந்துட்டு இருக்குங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தமிழக அரசியல் களம் தயாராகி வரக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு மும்முரமாக களத்தில் இறங்கி பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா விஜய் வருகை, திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார், அதிமுகவில் ஏற்பட்ட பிரிவு ஆகியவை பரபரப்பாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்ற கட்சியின் கூட்டணியை விட தமிழக வெற்றி கழகமுடன் யார் கூட்டணி அமைப்பாக அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்கு. அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியை நிராகரித்த விஜய் 4 அணியுடன் கூட்டணி அமைப்பார். அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் விஜய்க்கு மிக முக்கியம் அப்படிங்கிறதுனால காங்கிரசுடன் கூட்டணி அமைப்பார் என்று பல வியூகங்கள் எழுந்தது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் அதிமுக மற்றும் பாஜகவுடனான கூட்டணி குறித்து பேசியிருக்கார். SIR-ஐ எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் இணைவீர்களா அப்படின்னு கேட்கப்பட்டுச்சுங்க. அதுக்கு அதிமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க 0.1% கூட வாய்ப்பு கிடையாது. விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், அதனை ஏற்பவர்களுடன் கூட்டணி வைப்போம் அப்படின்னு வெளிப்படையாகவே அவர் சொல்லியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி வரக்கூடிய நிலையில் கூட்டணி மற்றும் சுற்றுப்பயணம் அப்படின்னு தற்போது அரசியல் கட்சிகள் முன்னெடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறதுனால மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க பல வியூகங்களை வகுத்து வந்துட்டுருக்கு. அதே சமயம் புதிதாக கட்சியை தொடங்கியிருக்கக்கூடிய விஷய தங்கள் கூட்டணியில இணைக்கும் முயற்சியிலையும் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தாவேகா தலைவர் விஜயுடன் எந்த விதமான கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை அப்படின்னு தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டமாகவே தெரிவித்திருக்காங்க. மதுரையில செய்தியாளர்களை சந்தித்த அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விஜய் முதல்ல களத்திற்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கணும். விஜய் குறித்த கேள்விகளுக்கு தேமுதிக பதிலளிக்க தேவை கிடையாது, அதற்கு அவரே தான் பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இதை அடுத்து பார்க்கும் பொழுது பல்வேறு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கூட்டணிகள் யாராக இருக்கும், யாருடன் கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மும்முரமான முக்கிய ஆலோசனைகளை ஈடுபடுத்தி வந்துட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தையும் பல கட்சியினரிடையே நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்திற்கு கூட்டணி அழைப்பு விடுத்திருந்தார். அதனை தமிழக வெற்றி கழகம் நிராகரித்து மறுக்கிறது. ஏற்கனவே
தேமுதிக அதிமுக கூட்டணி இருந்து வந்த நிலையில மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்குமா அல்லது வேறு கூட்டணிக்கு செல்லுமா என்பது தொடர்பான சந்தேகமும் எழுந்தது. இதுவரைக்கும் தேமுதிக தங்களது கூட்டணி குறித்து அறிவிக்கல. அதனால விஜய் கட்சியுடன் விஜயகாந்த் கட்சி கூட்டணி அமைக்க இருக்கு அப்படின்னு தகவலும் கசிந்தது. விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா என்ற தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திடம் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில அதற்கு விஜயுடன் எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தல அப்படின்னு அவங்க விளக்கம் அளிச்சிருக்காங்க. விஜய் முதல்ல களத்திற்கு வரணும், அதுக்கப்புறம் விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்கணும் அப்படின்னு பல முறை அவங்க வலியுறுத்தியும் இருந்தாங்க. விஜய் குறித்த கேள்விகளுக்கு அவர் தன் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு அவங்க திட்டவட்டமாகவே சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க.